கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்நாளிலே எலியா தீர்க்கதரிசி எடுத்து கொள்ளப்பட்ட 3 காரணங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31 ஒப்பிட்டு நாம் பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க நடப்பாங்க, ஓடுவாங்க, சட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இதை குறித்து நாம் தியானிப்பதற்கு முன்பதாக எலியா தீர்க்கதரிசி குறித்து ஒரு சில காரியங்களை தியானிக்கும்படியாய் அடியேன் விரும்புகிறேன். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 5ஆம் அதிகாரம் 16 வரைக்கும் நாம் வாசித்து பார்ப்போம்னா, நம்மை போல பாடுள்ள மனுஷன் என்று எலியா தீர்க்கதரிசி குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இது மூல மொழியில் நம்மை போல பாடுள்ள மனுஷன் என்பது அழிவுள்ள மனுஷன் என்று மொழிபெயர்ப்பில் வருகிறது. 1 ராஜாக்களின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், பனியும் மழையும் பெய்யாது இருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நான் சொல்லுகிற அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆக எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அழிவுள்ள மனுஷனாய் இருக்கிற எலியா தீர்க்கதரிசி அழிவில்லாத இருக்கிற தேவனுக்கு முன்பதாக நின்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதுதான் கர்மேல் பர்வதத்தில் அழிவுள்ள மனுஷனாய் காணப்படுகிற எலியா தீர்க்கதரிசி அழிவே இல்லாத தேவனுக்கு முன்பதாக நின்றபடினால தான் வானத்திலிருந்து அக்கினி இறக்கி பாகாலின் பலிபிடத்தனை பண்ண பட்சித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக அழிவுள்ளவர்களாகிய நாம் அழிவில்லாத தேவனுக்கு முன்பதாக நாம் நிற்கும் போது அசாதாரணமான காரியங்களை நம்முடைய ஊழியத்திலும் சரி, குடும்பத்திலும் என் தேவனாகிய கர்த்தர் செய்கிறவராக காணப்படுவார். ஆக எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் தேவனுக்கு முன்பதாக நிற்க வேண்டும் என்று கர்த்தர் விருப்பப்படுகிறார். சரி, எப்படி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நடந்தாங்க, ஓடினாங்க, கழுகளை போல சட்டைகளை அடித்து எழும்பினாங்க, யார்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல தான் எலியா கர்த்தருக்காக காத்திருந்த ஒரு தேவ மனுஷனாக காணப்பட்டார். குறிப்பு, அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட காரணம் என்னவென்று சொன்னால் நடந்தார். இது 1 ராஜாக்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 7-8 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானா, கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணும், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்போது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து இந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் ஒரு பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வார்த்தை கேட்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எலியா தீர்க்கதரிசி போஜனம் பண்ணின பிற்பாடு இரவும் பகலும் 40 நாள் ஓரேப் என்கின்ற பர்வதத்தை நோக்கி நம்ம நடந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளை, நாம் யாரை நோக்கி நடக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் என்று சொன்னால், நம்முடைய தேவைக்கும் சரி, நம்முடைய ஆசீர்வாதத்துக்கும் சரி, நம்முடைய தரிசனம் நிறைவேறுவதற்கும் நாம் யாரை நோக்கி நடக்க வேண்டும் என்று சொன்னால், மனுஷனையோ பொன் பொருளையோ நோக்கி அல்ல. யாரை நோக்கி நடக்கணும்னு சொன்னால், தேவனுடைய பர்வதத்தை நோக்கி கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படின்னா நடக்கவர்களாக காணப்பட வேண்டும். இதை தான் 2 சாமுவேலின் புத்தகம் 7ஆம் அதிகாரத்தில் தாவீதும் கூட ஒரு ஜெபம் பண்ணுகிறார். என்னுடைய வீடு உமக்கு முன்பதாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆக எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதை விரும்பின தேவனுடைய பிள்ளைகளுடைய சந்ததியும் சரி, அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்தவராய் காணப்பட்டார். ஆக காரியம், எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கான காரணம் என்னன்னா, தேவனுடைய பர்வதத்தை நோக்கி கர்த்தரை நோக்கி நம்ம நடந்து போனார். நம்முடைய ஜெபமாக இருக்கட்டும், நம்முடைய எதிர்பார்ப்பாக இருக்கட்டும், நம்முடைய ஆசை விருப்பங்களாக கூட இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் கர்த்தரை நோக்கி நாம் நடக்கிற பிள்ளைகளாய்
நாம் காணப்பட வேண்டும். இரண்டாவது, அவர் ஓடினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இது 1 ராஜாக்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் பாருங்கள், ரதத்துக்கு முன்பதாக எலியா ஓடினான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் ரதத்துக்கு முன்னாடி ஓடுகிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். ரதத்துக்கு பின்னாடி ஓடின கேயாசு, நாகமானுடைய குஷ்டரோகம், அவர் விட்டு போன குஷ்டரோகம் கேயாசும் கேயாசுடைய சந்ததி என்ன பண்ணால் தொடர்கிறத நாம் பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, நாம் எதற்கு முன்பதாக ஓட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார்னா ரதத்துக்கு முன்பதாக ஓட வேண்டும். அதே போல் அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் பிலிப்பு ரதத்தோடு கூட நம்ம ஓடினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பணத்துக்கு முன்பதாகவோ பணத்துக்கு பின்பதாகவோ அல்லது மனுஷனுக்கு பின்பதாகவோ ஆசை, புகழ்ச்சி, பெருமைக்காக அதுக்கு பின்னாடி நம்ம ஓடக்கூடாதுங்க. எல்லாவற்றுக்கும் முன்பதாக நாம் ஓடுகிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். பணம் நமக்கு எஜமானாக இருக்கக்கூடாது. பணத்துக்கு நம்ம எஜமானாக இருக்கணும். பணம் நம்ம ஆளுகை செய்யக்கூடாது. நாம் தான் பணத்தை ஆளுகை செய்கிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். அப்படி விரும்புகிற கர்த்தருடைய பிள்ளைங்க ரதத்துக்கு முன்பதாக நம்ம ஓடுவார்கள். ஆக எலியா தீர்க்கதரிசி எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு இரண்டாவது காரணம் என்னவென்று சொன்னால், ரதத்துக்கு முன்பதாக நம்ம ஓடினார். மூன்றாவதாக 2 ராஜாக்களின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், அக்கினி ரதமும் அக்கினி குதிரையும் அவர்கள் நடுவாக வந்து பிரித்தது. எலியா சுயல் காற்றினாலே ஏறி போனார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, மூன்றாவது குறிப்பை நம்ம பார்க்கிறோம். எலியா சுயல் காற்றினாலே ஏறி போனார், எடுத்து கொள்ளப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக எலியா தீர்க்கதரிசி எடுத்துக்கொள்ளப்பட்ட காரணம் 3 காரணத்தை பார்த்தோம். அவர் ஒரே பர்வதத்தில், கர்மேல் பர்வதத்தில் அவர் காத்திருந்தது நிமித்தமாய், அதை தான் ஏசாயா தீர்க்கதரிசி மூலியமாக நம்ம பார்த்தோம். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, காத்திருக்கிற பிள்ளைங்க நடப்பாங்க, ஓடுவாங்க, அவங்க பரமேறி போவார்கள், உயர எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று சொன்னது போல இதே பிரகாரமாய் எலியா நடந்தார், அவரும் எடுத்துக்கொள்ளப்பட்டார். நாமும் ஒரு நாள் மேலான வருகையில், கர்த்தருடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால், அழிவுள்ள மனுஷர்களாகிய நாம் அழியாத தேவனுக்கு முன்பதாக, அழிவில்லாத தேவனுக்கு முன்பதாக நாம் நிற்க வேண்டும். முதலாவது காரியம், நம்ம கர்த்தரை நோக்கி ஓடணுங்க, கர்த்தரை நோக்கி நடக்கணுங்க. எந்த காரியமாக இருந்தாலும், நம்முடைய தேவைகளாக இருக்கட்டும், நம்முடைய அதாவது குடும்பத்தினுடைய ஆசீர்வாதங்களாக இருக்கட்டும், கர்த்தரை நோக்கி நம்ம நடக்கணும். இரண்டாவது, ரதத்துக்கு முன்பதாக நம்ம ஓடணும். நான்காவதாக, நாள் ஒன்று வரும், நாமும் எடுத்துக்கொள்ளப்பட என் தேவனாகி கர்த்தர் உதவி செய்வார். ஜெபிப்போம். கிருபையின் தேவனே, ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் எலியா தீர்க்கதரிசி எடுத்துக்கொள்ளப்பட்டது போல உமது மேலான வருகைக்கு எடுத்துக்கொள்ளப்பட இந்த 3 காரியங்கள் பிரகாரம் நடந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்கப்பா. இந்நாளிலே பிள்ளைகள் போகிற செய்கிற ஊழியத்திலையும் வேலையிலும் கர்த்தர் ஜெயத்தை தருவீராக. ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உமது பிரசன்னம் இருக்க உதவி செய்யுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.